என்ன சொல்றாரு? வெறும் உதடுகளினால தேவையில்லாத வீண் வார்த்தைகளை அலப்பிக்கொண்டு இதுதான் ஜெபம்னு நீ நம்பிக்கொண்டு இருக்கிறியே, அது தவறு. உன்னுடைய வாய், உன்னுடைய உதடுகளினால தேவனுடைய இந்த மாதிரி பேசி ஜெபம் பண்றது வேஸ்ட். உன்னுடைய இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தான் கர்த்தர் பலனை அளிக்கிறார். இப்போ அந்த என்ன சொல்றாரு? அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள்னு சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க எதுக்காக அது மாதிரி செய்யறாங்க? அவங்க ஏதோ ஒரு நன்மையை தேடுறாங்க. ஏதோ இப்படி செஞ்சா இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் போல இருக்கு, ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும், காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், இந்த நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நன்மையை அவங்க தேடும் பொழுது யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஜெபத்தை இத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கூட வாட்ஸ்அப்லலாம் நமக்கு வரும், இந்த ஜெபத்தை இத்தனை பேருக்கு அனுப்புனா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நன்மையை தேடும்படியாக இவங்க என்ன செய்கிறாங்க? தேவையில்லாத வீண் வார்த்தைகளை மறுபடியும்